அப்படிதான் இந்த குற்றாலத்துக்கு குளிக்க வந்திருந்தேன் ஒரு நாள். தென்காசியில் மீட்டிங். உன்ன மாதிரி ஒரு 4 பசங்க வந்தாங்க. தள்ளு 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 தள்ளுன்னு கத்துனாங்க. நாங்க தள்ளிட்டோம். அதுங்க குரூப்பா நின்று செல்ஃபி எடுத்தானுங்க. குளிக்காம போயிட்டாங்க. இதை விட ஒரு அருவியை அவமானப்படுத்த முடியுமா? இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் பதிவேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோலோச்சி கொண்டிருக்கிறது. RI ரியல் இன்டெலிஜென்ஸ் காணாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒன்றை பார்த்து நம் நினைவில் பதித்துக் கொள்வதை விடவா மிக முக்கியமானது நம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கேட்ஜெட்ல ஏற்படுத்துகின்ற பதிவு? வாழ்நாள் முழுக்க இனிக்கக்கூடிய அத்தனை பதிவுகளும் நம் கண் முன்னால் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நாம் தான் பதிவேற்றி விட்டோமே, பார்த்து கொள்ளலாம் என்று திரும்ப வாழ்க்கையில் அது திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பே பெறாமல் வாழ்கின்ற கணங்களையும் இழந்துவிட்டு எதிர்கால கணங்களையும் இழந்துவிட்டு கடந்து வந்த பாதையை இறந்த காலமாக மாற்றாமல் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தோடு என் பேச்சை நான் தொடங்குகிறேன். இந்த வினாடி அற்புதமானது. இந்த உலகத்திலேயே எது அற்புதமானது தெரியுமா? மிக அற்புதமானது. இந்த வினாடியில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை சொல்கிறேன். இது புதிய பார்வை. என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்வின் மணித்துளிகளை சொற்களாக்கி உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை என் சொல்ல கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை விட அற்புதமான விஷயம் இந்த உலகத்தில் எது? இந்த வினாடிதான். அதனால் உங்கள் வாழ்நாட்களையும் என் வாழ்நாட்களையும் கணக்கிட்டு நான் பேசக்கூடிய இந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையின் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான தீர்வாக அமைந்துவிட வேண்டும் என்கின்ற பெரும் பிரார்த்தனையுடன் சில சிந்தனைகளை முன்வைக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ மொழி பேசப்படுகிறது. 6000த்திற்கும் அதிகமான மொழி பேசப்படுவதாக சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு அதில் ஒரு 5 மொழி தெரியும். சரளமாக தெரியும். பேச, எழுத, படிக்க தெரியும். இந்த 5 மொழிகளில் நான் அறிந்த வரைக்கும் அறம் என்கின்ற சொல்லுக்கு சரியான இணை சொல்லை நான் காணவே இல்லை. நம்முடைய தமிழ் மொழியின் அற்புதமான சொல் அறம். அறம்தான் தர்ம தேவதை, அறம்தான் நீதி தேவதை. நீதி தேவதை என்பது அறம் சார்ந்தது. அது அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றுமாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதற்காகவும் செய்யும். அறம் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் விளையாடி கொண்டிருக்கிறது. நான் மிக எளிமையான சொற்களினால் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடிய, வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது மனதிலே சுமந்து செல்லக்கூடிய ஒரு 4-5 கருத்துக்களை மட்டும் விதைத்து விட்டு போகிறேன். மடி நிறைய விதைகள் உண்டு. ஏனென்றால் தமிழ் சமுதாயம் விவசாய சமுதாயம், உழவர்கள் சமுதாயம். உழவர்கள் பெண்களிடத்தில்தான் விதைகளை கொடுத்து வைத்திருந்தார்கள். மடி நிறைய விதைகள் எடுத்துக் கொண்டிருந்த ஆதி பெண், அவள் பெயர் அவ்வை, மடி நிறைய வாழ்த்துக்களை வைத்துக் கொண்டிருந்தாள். வாழ்க்கைக்கான ரகசியங்களை வைத்துக் கொண்டிருந்தாள். அந்த விதைகளில் சிலவற்றை எடுத்து வந்திருக்கிறேன். இதோ தூவுகிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அவை முளைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இதோ விதைக்கிறேன். சென்ற மாதம் பாரதியினுடைய பெயரிலே ஒரு மிகப்பெரிய விழா அமெரிக்காவில் நடந்தது. அந்த விழாவில் பங்கு கொள்வதற்காக பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். நாங்கள் பேசுவதற்கு முன்னால் ஒரு 2 நாட்கள் இருந்தன. எங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அழைத்து சென்றார்கள். நான் சென்ற பகுதி ஹூஸ்டன்.
அந்த ஹியூஸ்டன் பகுதியிலே மிக புகழ்பெற்ற ஒரு இடம் இருக்கிறது. அதற்கு பெயர் நாசா. நாசாவிற்கு அழைத்து சென்றார்கள். அது விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். முதலில் சந்திரனில் அவர்கள்தான் கால் வைத்ததாக இன்றைக்கும் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நாசா. நான் 2-3 முறை அங்கே போயிருக்கிறேன். இந்த முறையும் போனேன். நான் அங்கே போய் எனக்கு அறிந்த, நான் தெரிந்து கொண்ட ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லுவதற்கு முன் ஒரு மிகப்பெரிய வாக்குமூலத்தை தந்து விடுகிறேன். எதை தேடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும்? சொல் தேடிதானே? ஏதோ ஒரு சொல் தேடி வந்திருக்கிறீர்கள். நான் பேசக்கூடிய இந்த சில மணித்துளிகளில் அந்த சொல் எங்கோ கலந்திருக்கலாம். அந்த சொல் உங்களை வந்து சேருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழலாம். நான் இப்படி சொல்கிறேன், நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு விரைவாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு விரைவாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த சொல் இதோ வந்து சேரக்கூடிய அந்த வினாடி நிகழும் பொழுது நமக்கு ஒரு போன் வரும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது கேட்பாங்க, மேடையில் யாராவது டீ கொடுப்பாங்க. பழைய தலைவர் புதிய தலைவர் காதுல ஏதாவது சொல்வார். மழை பெய்கிற சத்தம் கேட்கலாம். அதில் கவனம் சிதறுகின்ற பொழுது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றை சொல் உங்களை கடந்து விடக்கூடும். மீண்டும் அந்த சொல் இந்த உலகத்தை ஒரு சுற்றி உங்க கையில வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். அப்படித்தான் வாழ்க்கையை பலர் தவற விடுகிறார்கள். யார் ஒருவர் கவனமாக இருந்து கொள்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையை பிடித்துக் கொள்கிறோம். எந்த வினாடியிலும் என் கவனத்தை சிதறடிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். ஏதோ ஒரு நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையின் வினாடிகளை தவறவிடுகின்றவர்கள் மிகப்பெரிய தோல்வியை அடைகிறார்கள். அவர்கள் அனுமதி இல்லாமலேயே, அவர்கள் தகுதி இல்லாமலேயே அதை அடைந்து விடுகிறார்கள். என் தகப்பனார் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இதை சொல்லிடுறேன், வீட்டில் போய் அமைதியா யோசிச்சுப்பார். ஏனென்றால் நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை. இது நான் சொல்லுவது என் இறை சாட்சியாக உண்மை. இத்தனை பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்கிறீர்கள். இந்த பெருங்கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை. நான் தனி மனிதருக்கு பேசக்கூடியவள். என் சொற்கள் ஒவ்வொன்றும் தனி மனிதர்க்குரியவை. எனக்கானது இல்லை, இது கூட்டத்திற்கானது என்று யாரும் ஒருவரும் கருதிவிடலாகாது. என் தகப்பனார் சொல்லுவார், அவர் ஒரு உருது கவிஞர், சொன்னார், மிக அழகாக அறிமுகப்படுத்தினீர்கள். தன் கடைக்குட்டியை கொஞ்சம் ஒரு தாயை போல் என்னை அறிமுகம் செய்தீர்கள். என் தகப்பனார் சொல்லுவார், நான் அதை அப்படியே சொல்லி தமிழ் படுத்துகிறேன், முடிந்தால் உங்களுடைய கிரேபாந்த் என்று அம்மா சொல்லுவார். பெண்ணுக்கு இந்த துணி போல நெஞ்சறைக்குள் ஒரு முந்தானி இருக்கிறது, அதில் முடித்து வைத்துக்கொள் என்பார் எங்க அம்மா. சில வார்த்தைகள், முடிந்தால் உங்கள் கிரேபாந்தில் இதை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பா சொல்வார், तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கொண்டிருக்கிறது. அந்த ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் காலத்திடம் இருக்கிறது. காலம் என்கின்ற பேரேடு வாழ்க்கையின் ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. அதன் ரகசியம் இதுதான், வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள் வினாடிகள் தான், ஆனால் அதற்கான தண்டனையை தலைமுறையாக ஒருவர் அனுபவித்தாக வேண்டும் என்று இந்த கவிதை சொல்கிறது. நான் புரிந்து கொண்ட விஷயம், யார் ஒருவர் வினாடிகளை பிடித்து வைத்துக் கொள்வோமோ அவர்களை யுகங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். யுகங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாழ்க்கையின் வினாடிகள் நம் கையில் தான் உண்டு.
நான் ஹூஸ்டன் போயிட்டு திரும்பி வர லஞ்ச் டைம். சில பேர் எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது போட்டோ எடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. வினாடி கடந்து போயிடும். எப்பவுமே அந்த வினாடிகளை எப்படி தெரியுமா பிடிக்கணும்? நடிகர்கள், பிரபலங்கள், ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்கள போட்டோ பிடிச்சுக்கோங்க. சிந்தனையை தாங்கி இருக்கிறவங்கள போட்டோ பிடிச்சிக்காதீங்க. சந்திச்சா ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, ஏதாவது ஒரு சொல் எனக்காக சொல்ல. இப்படி கேட்டு பாருங்களேன். நாங்க சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பெரியவர் உட்கார்ந்து 2 சொல் சொன்னாருங்க. என் இந்த 45 வயது கடந்த என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சொற்கள் கிடைக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அந்த சொல்லை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று உள்ளும் புறமுமாக நான் விசாரித்தபடி அந்த சொற்களை கடந்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஹூஸ்டன் மாநகரில் எனக்கு முன்னால் உட்கார்ந்து இருந்த பெரியவர் 2 சொற்களை தந்தார். என் வாழ்க்கையில் அதி முக்கியமான வினாடி அது. புதிய பார்வை அது. இதுவரைக்கும் நான் அப்படி யோசித்ததே இல்லை. இதோ உங்களுக்கு தருகிறேன். அம்மா வயதாகிவிட்டதே என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியும் வாழத்தான் வைக்கிறது. இந்த வினாடியில் கூட நீங்கள் முழுமையாக வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. யாரும் சின்ன குழந்தை தானே, பெரிய வயதானவர்கள் தானே என்று கடந்து விட முடியாதபடிக்கு எல்லோருக்கும் வாழ்க்கை அதே அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் யானைக்கு ருசிக்கிற கரும்புதான் எறும்புக்கும் ருசிக்கிறது. அவர் சொன்ன பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? 2 வார்த்தை. வேணுமா உங்களுக்கு? வேணுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் பழனி சார். இந்த கூட்டத்தை போய் இவ்வளவு வருஷமா மிஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னா அதனால தான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. பெரிய ஆளா இருந்தா உடனே கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். அந்த 2 சொல் இதுதான். உங்கள் கிரேபாந்தில் நீங்கள் மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். என் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மகள்களே, மகன்களே, பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சொல்லை. அவர் சொன்னார், அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இவளுக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், இவனுக்காக நான் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்காக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து யோசித்தே வாழ்க்கை கடிந்து போகிறது. பர்வீன், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஞானம் எது தெரியுமா? ஒருவன் தன்னை வைத்துக் கொண்டு தன்னில் என்ன செய்வது என்பதை எப்பொழுது தெரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கை அவன் வசப்படுகிறது என்று சொன்னார். நம்மில் பல பேருக்கு நம்ம வச்சுக்கிட்டு நம்மள என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு வேலையும் நடக்காது. கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற. சும்மா இருந்து பாருங்களேன். நான் பார்க்கிறேன் இந்த வயதிலே பல பெண்களுக்கு கண்களிலே நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் இருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்வது என்பதனை நீங்கள் திட்டமிடவே இல்லை. 17 வயது குழந்தைக்கானதற்கு பிறகு தாயின் அன்பு தேவைப்படுவதில்லை. 50 வயது கடந்த பெண்களுக்கு கணவனுடைய உடனிருப்பு கணவனுக்கு தேவைப்படுவதில்லை. அந்த பெண் என்ன செய்வாள்? 50 வயசுல பார்த்தா நிரந்தர சோகம், இல்லைன்னா நிரந்தர கோபம். தன்னை முழுமையாக உணர்ந்த பெண், தன்னை முழுமையாக உணர்ந்த ஒரு மாணவன், தன்னை முழுமையாக உணர்ந்து கொண்ட ஒரு இளைஞன், ஒரு ஆண் வாழ்க்கையில் சில வெற்றிகளை பறித்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் தெரிகிறது இலக்கு என்பது ஸ்டாப்ல இறங்கிறது இல்ல, பயணம்தான் இலக்கு என்பது அவனுக்கு புரிந்து போகிறது. என்னை வைத்துக்கொண்டு, என் தமிழை வைத்துக்கொண்டு, இந்த குரலை வைத்துக்கொண்டு, இந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்பதனை நான் தெரிந்து கொண்ட காரணத்தினால் உலகம் முழுக்க சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். என் கால்பட்ட தண்ணீர் மட்டுமல்ல, என் கால்களும் உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறேன். நீ என்னவாக வர வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். இந்த உடல், இந்த இயற்கை, இந்த தமிழ், இந்த தமிழ்நாடு, இந்த குடும்பம், இந்த சாமி எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த திட்டமிடல் நமக்கு இருக்க வேண்டும்னு ஒரு விஷயம் சொன்னார்.
பொட்டல் அரைஞ்சமா இருந்தது. அடுத்த ஒரு சொல் சொன்னார், ரொம்ப முக்கியமான சொல், புரியுதான்னு பாருங்களேன். எங்க வீட்டில் எங்க சித்தி இருந்தாங்க, என்னோட சில நாட்கள் இருந்தாங்க. அவங்க 2 விஷயத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. ஒன்று நகை, இன்னொன்று பணம். 2த்தையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. இந்த காலில் போகிற மிதி அடி இருக்குல்ல, காலில் போடுறோம்ல, எனக்கு கேட்டால் பணமும் நகையும் எவ்வளவு முக்கியமோ அந்த மிதியடியும் அவ்வளவு முக்கியம்தான். ஒன்றை நீ பாதுகாக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் பாதுகாக்கத்தான் வேண்டும். நமக்கு எது தெரியறதில்லை தெரியுமா? நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன். இந்த ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு பேக்கெட் இல்லை பாருங்க, இல்லை? சார் வந்து பேக்கெட்டோடு இருக்கிறேன், மேடம் கைப்பையோடு இருக்கிறேன். அவர் ஏதாவது வச்சிருக்காரு பாருங்க கையில், அந்த ஃபோனை கூட பேக்கெட்டில் வச்சுக்குவார். நமக்கு அந்த வசதி இல்லை, கைப்பையை வச்சுக்கிட்டு சுற்றணும் நம்ம. ஏன் ஏன் நானும் புடவையில் ஒரு வாட்டி பர்ஸ் வைக்கலான்னு முடிவு செஞ்சு வச்சேன் மேடம். ஒரு நாள் இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு நாள் அந்த பக்கம் இருக்குது. நம்ம மெட்டபாலிசம் அப்படி 5 பேக்கெட் வச்சிருக்கோம். 2 நமக்கு கைப்பிள்ளைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த காவிக்கிட்டே சுற்றணும். நானும் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன், பர்ஸை காணோம். புது தலைவர்கிட்ட கேட்கக்கூடாது, பொறுப்பு அதிகம். பழைய தலைவர்கிட்ட கேட்கலாம், சார் பர்ஸு காணோம் சார், என்ன செய்யலாம்? கம்ப்ளைண்ட் கொடுன்றார். அழுவுறேன் சார், பர்ஸை காணோன்னு அழுவுறேன். தாய்மையோடு இருக்கிறவங்க என்னங்க கேட்பீங்க? எங்க தொலைச்ச? பஸ்ல தென்னியா தென்ன கிடைச்சதா கிடைக்கல. அப்புறமா ரொம்ப அழுவுறேன். என்னம்மா கேட்பீங்க? அப்ப சூப்பர், யாருங்க அது? பொருளாளர் தானே? செயலாளரா? பொருளாளரா பொறுப்பெடுத்துக்கோங்க. கரெக்டா கேட்டார். உள்ள 30 ரூபா. என்ன சொல்றீங்க? 30 ரூபாய் உள்ள இருந்தது. பர்சு 3 லட்சம். பல நேரங்கள்ல நாம என்ன வேல்யூ பண்றோம்னா, உள்ள என்ன இருக்குது? அம்மா அப்பால என்ன கிடைக்கும்? புள்ள நமக்கு என்ன செய்யும்? புருஷனால நமக்கு என்ன கிடைக்கும்? பொண்டாட்டி நமக்கு என்னலாம்? அதெல்லாம் 30 ரூபா தான். புருஷன் 3 லட்சம் ரூபா, பொண்டாட்டி 3 லட்சம் ரூபா, அம்மா அப்பா 3 லட்சம் ரூபா, பிள்ளைங்க 3 லட்சம் ரூபா. அதுங்க என்ன செய்யுதோ, என்ன கிடைக்குதோ எல்லாம் 30 ரூபா தான். இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது சுலபம் இல்ல. எனக்கு கிடைச்ச 2வது சொல்றேன். இந்த உலகத்தில், அந்த ஐயா சொன்னார் எனக்கு, இந்த உலகத்தில் பர்வீன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நீ எதை தொட்டாலும், தொட்டதுன்னா பிசிக்கலா இல்ல, நீ எதை நேசித்தாலும், எது உனக்கு வேண்டும் என்று சொன்னாலும், எதை நீ விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்று ஒரு விலையை நீ தர வேண்டும். விலை தராமல் அந்த பொருள் உன்னிடத்தில் தங்காது, இருக்காது. விலை என்பது பணம் அல்ல. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா, குடும்பம் என்ற அந்தஸ்து வேண்டுமா, அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது தான் அது கேட்கக்கூடிய விலை. 2 பேரு சண்டையில நின்று பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சோகமா பேச்சு கேட்டுட்டு தான் வருவாங்க. கோச்சிக்கிட்டு போது அந்த அம்மா முகம் வாடிருச்சு. ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்து அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்குள்ள சேர்க்குமோ சேர்க்காதோ அந்த பெரியவங்களுக்கு இருக்கிற சோகங்க. அது கோமா சொல்லிட்டு போது, மருமகளா பொண்ணா மருமகளா அமுச்சு விட்டுருங்க.
இங்கேயே ஒரு டிக்கெட் இருக்குது. உங்களுக்காக இல்லை என் பேச்சு, உங்க மருமகனானது. இப்போதான் உங்களை பத்தி பேசினேன், அது உங்ககிட்ட பேசிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா, நம்ம சொன்ன சொல் வந்து சேர்றதுக்கு முன்னால ஏதோ ஒன்று பேசி இருந்து கடந்து போயிருச்சா, 40 வருஷத்துக்கு அப்புறமா வரும் மறுபடியும் அந்த சொல் அந்த அம்மாட்ட. வேல்யூ, எதை நீ தொடுகிறாயோ அதற்கு என்று ஒரு விலை உண்டு. நீ பேச்சாளராக வர வேண்டுமா, உன் நேரத்தை, உன் கவனத்தை, உன் திங்கிங் ப்ராசஸ், உன் சிந்தனையின் தரத்தை நீ எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். உன் உடல் நலத்தை, உன் குடும்ப நலத்தை, நீ புலம் பெயர்ந்து வருகின்ற பொழுது அந்த போக்குவரத்தை, இந்த நாட்டின் அரசியலை, இந்த நாட்டின் ஆன்மீக உயர்வை, இந்த நாட்டின் பண்பாட்டை தெரிந்து கொள்ளாமல் மேடையில் நின்று பேசுகின்ற பேச்சாளராக வர முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீ தருகின்ற உழைப்பும் நேரமும் பேச்சாளராக வருவதற்கு நீ தரும் விலை. எந்த ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதை குறித்த உங்களுடைய தேடல், அதை குறித்த உங்களுடைய திட்டமிடல், அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய தியாகம், அது கேட்கும் விலை. விலை இல்லாமல் இலவசமாக இந்த உலகத்தில் ஏதேனும் கிடைக்கிறது என்று யாரேனும் நம்பினால் அவர்கள் பிழையாக நினைக்கிறார்கள், தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். நீங்கள் வாங்குகின்ற இலவச பொருட்களுக்கும் விலை உண்டு. அந்த விலையை நீங்கள் தான் தருகிறீர்கள். அந்த விலையை நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கின்ற பொழுது வாக்குச்சாவடியில் நின்று அந்த விலையை நீங்கள் தருகிறீர்கள். எதை தருவது, எதை தந்தால் எது கிடைக்கும் என்பது எல்லோருக்குமான பேருண்மை. அதனால் இந்த உலகத்தில் everything under the sky it has its own price tag என்று சொன்னார் அந்த பெரியவர். வார்த்தைகள் தான் நம்மை வசப்படுத்துகின்றன, வார்த்தைகள் தான் நம்மை சிதற வைக்கின்றன, வார்த்தைகள் தான் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்கக்கூடியவர்கள் நாம் மிக மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு நியாயம் என்று தெரிவது உங்களுக்கு அநியாயமாக இருக்கலாம். எனக்கு அது நியாயம், உங்களுக்கு அது அநீதி. ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி தெரியுமா ஓடுகிறது? நியாய அநியாயங்களுடன் கூடிய பெரும் போக்காக அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போகாமல் அதிலே படகு போல் ஓடி உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுகின்ற ஞானம் நம் அத்தனை பேருக்கும் இருந்தாக வேண்டும். நான் இப்படி சொல்றேன், நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு இருக்க வேண்டிய இல்லாத ஒரு குணம் என்ன தெரியுமா? கவனம். கவனம் இல்லை. எப்படி தெரிஞ்சுக்குவீங்க சொல்லுங்க ஒருத்தனுக்கு கவனம் இல்லைன்னு? நம்ம பேசும்போது கூட கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேச்சே கேட்க மாட்டாங்க. கூட கூட பேசி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, நீ ஜெயித்து விட்டாய், ஆனால் உண்மையில் நீ தோற்றாய். இந்த உலகத்தில் மிக உயர்ந்த விஷயத்தை உங்கள் தாய், உங்கள் சகோதரி சொல்லிவிட்டு போகிறேன். இந்த உலகத்தில் மிக மிக உயர்ந்த விஷயம் லிசனிங் ஸ்கில், கேட்பது. யார் எதை சொன்னாலும் கேட்பது. அம்மா, இனிமேல் என்ன அந்த ஆட்டோல அனுப்பாத, கேளுங்கள். நிறைய நாளா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கம்மா, கேளுங்கள். உங்க ஃப்ரெண்டை இனிமேல் வீட்டுக்கு கூட்டு வராதீங்க, கேளுங்கள். கேட்டுக்கொள்ளுங்கள். குழந்தை பேசினால் கேட்டுக்கொள்ளுங்கள். பதில் சொல்லுவது பிறகு இருக்கட்டும். முதலில் கேட்கக்கூடியவர்கள். பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். என் மார்க்கத்திற்கான நூல் அல்ல அது. யார் மார்க்கத்திற்கான நூலாக இருந்தாலும், என் புதிய பார்வையை சொல்லவா, கோடிக்கணக்கானவர்கள் ஒரு நூலை பின்பற்றுகின்றார்கள் என்றால் அந்த கோடிக்கணக்கானவர்கள் முட்டாள்களாக இருக்க வாய்ப்புண்டா? பகவத்கீதையை கோடிக்கணக்கானவர்கள் புனித நூல் என்று சொல்கிறார்கள் என்றால் அது புனித நூல் தான். கோடிக்கணக்கான மக்கள் பொதுமறை என்று சொல்கிறார்கள் குறளை, அது பொதுமறை தான். வானத்திலிருந்து இறங்கியதுதான் திருக்குரான் என்று கோடிக்கணக்கான மக்கள் சொல்லுகிறார்கள். வானத்திலிருந்து இறங்கிய நூல் தான்.
வாசித்துதான் பாரேன். நாம் செய்கின்ற பெரிய பிழை வாசிக்க கூடாது, படிக்க கூடாது. நான் இதை பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். இந்த பேச்சுக்கு துணையாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் இருந்து வரேங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம், நல்ல பணக்கார குடும்பம். போன் இருந்த, கார் இருந்த, வீடு. பிசினஸ் லாஸ்ல அப்பா இருந்த பணத்தை எல்லாம் மிச்சம் எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்த பணத்துல அம்மா நகையெல்லாம் வித்து பேங்க்ல ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு வீடு வாங்கிட்டு வந்து விட்டுட்டார். வீட்டில் கீழே இருக்கிற வாடகை தான், அது கூட கோர்ட்டில் இருந்தது கேஸ். மொட்டை மாடியில் தான் எங்கள் வீடு. மழை வெயில் எல்லாம் அடிக்கும், ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா 12 வயசுல எனக்கு ஆன போது வேலைக்கு போல, வேலை போயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சேர்ந்து நான் 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 12 வயசு எனக்கு ஆகும்போது என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் எவ்வளவு வயசு இருக்கும்னு பாத்துக்கங்க. 5 பிள்ளைகளை, என்னை விட 4 வயசு பெரியவர் என் அண்ணன். 5 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு 86, 87களில் என் தாய் என்ன கஷ்டப்பட்டிருப்பா. பஞ்சம், தண்ணி கிடையாது சென்னையில. ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாருங்க அப்பா. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் அறம் பேசுகிறேன், சொந்த கதை அல்ல இது. இது அறம். இந்த நாட்டின், இந்த பெண்களின் அறம், இந்த நாட்டின் குடும்பங்களின் அறம். எங்க அப்பா கிட்ட சம்பாத்தியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஒரு நாளும் என்னுடைய தகப்பனாருக்கு வேலை போய்விட்டது, அவர் காசு கொடுப்பதில்லை என்பதற்காக எங்க அம்மா எங்க அப்பாவை சண்டை போட்டதே இல்லைங்க. போட்டிருக்கலாம், ஒருவேளை குழந்தைகளுக்கு முன்னால போட்டதில்லை. எங்க அம்மாக்கு எது தெரியுமா முக்கியமா பட்டிருக்கு? வீட்டில் பட்டினியாட இருந்துக்கலாம், 5 பிள்ளைங்க தகப்பன் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருச்சு போல. இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி தரணுமா இல்லையா? பணத்தை விட, வசதிகளை விட முக்கியமான தாயும் தந்தையுமாக சேர்ந்து குடும்பத்தை நடத்துவதுதான் என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தந்த என் மூத்த தலைமுறை. இது இன்றைக்கு புதிய பார்வை, அறம். மாச வார கடைசியில அப்பா 50 ரூபாய் கொண்டு வருவார். நான் இதை சொல்லியிருக்கேன், பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். 50 ரூபாய் கொண்டு வருவார். அடுத்த நாள் எங்களுக்கு அதான் கரிசோறு, வாரத்துக்கு ஒரு நாள். சாட்டர்டே நைட் அப்பா கொண்டு வரல, ஏதோ அம்மா கோச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. நாளைக்கு குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னு கோச்சிக்கிட்டு வர வேண்டிய காசு ஏன் வரல? அப்பா, எங்க அப்பா சூப்பர். அம்மாவாவது குரல் எடுத்து ஏதாவது சொல்வாரே தவிர அப்பா சிவபெருமான் மாதிரி சைலண்டா இருப்பார். தியானத்துல போயிடுவார். அம்மா சண்டை அப்படி குரல் உயர்ந்தாலும் தியானத்துல போய் சைலண்ட் ஆயிடுவார். அப்பா அப்பா சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லை. என்னமோ சொன்னாரப்பா, பிள்ளைங்க தூங்க அப்படின்னு மட்டும். ஒரு பால்கனி, அங்க இந்த மாதிரி ஒரு தெருவிளக்கு, இந்த லைட் போய் உள்ளேந்து என் ஜோல்னாப்பை எடுத்துட்டு வா, அம்மா எந்திரிச்சிட போறா, தெரியாம எடுத்துட்டு கனக்குது. எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். உள்ள இருந்து ஒரு பெரிய புக் எடுக்கிறார். ரத்னா கேஃப்ல வந்து இறங்கினா தெருவில் போட்டு புக்கு வித்துட்டு இருந்தான். பாப்பா, நீ பேச்சு போட்டிக்கலாம் போறியா? புக்கா படிக்கிறியா? இந்த புக்கு பார்த்தா இவ்வளோ பெரிய புக்குன்னா எவ்வளோ விஷயம் இருக்கும் உள்ள. என் பிள்ளைக்கு தான் தமிழ் படிக்க தெரியுமே. அந்த புக்கு விலை என்னன்னு பார்த்தா 50 ரூபான்னா, 50 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய புக்கா? 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். அதான் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அந்த புத்தகத்தை எடுத்தையா, எடுத்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறேனா, அந்த புத்தகத்தை எடுத்து அந்த லைட் வெளிச்சத்தில் இப்படி பார்க்குறேயா, திருமூலர் எழுதிய திருமந்திரம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த குரல் உள்ளே அடங்கி இருந்த திருமூலருடைய திருமந்திரம்.
யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாருவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல்தானே என்று எழுதிய திருமந்திரம். படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்கதாகா, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்கதாமே என்று எழுதிய திருமந்திரம். கோயிலுக்கு கொடுத்தா ஆட்களுக்கு வராது, மக்களுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும் எழுதின திருமந்திரம். எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுடைய நல்வழிகளை, அவர்கள் காட்டுகின்ற தர்மங்களை, அவர்கள் காட்டுகின்ற அறத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வாய்ப்பு இந்திய நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு என்பதனை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அதனால் தான் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. பாரதி ஏன் எழுதினான்? பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு தானேங்க. அத கணவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களா, உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. 65 வயசு ஆச்சுன்னா சொல்லுவாங்க என் மனைவி நல்லவன். நான் ஒரு வைஃப் கிட்ட கேட்டேங்க, உங்க கணவரோட 35 வருஷமா வாழ்ந்துருக்கிறீங்களே சொல்லுங்க. மொழியாசிரியனா 300 பக்கத்துல கூட சொல்ல முடியாது, சூப்பரா ஒரே சவுண்ட் சொல்லிருச்சு. உன் புருஷனை பத்தி சொல்லு, 35 வருஷமா வாழறிய. பிள்ளைங்களை பத்தி சொல்லியா, 18 வயசு 24 வயசு பிள்ளைங்களை சொல்லு. உலகத்திலேயே மிகப்பெரிய சர்டிபிகேட் எது தெரியுமா? உங்க மனசுல இந்த வார்த்தையை கொண்டு போங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை, ஒரு மனைவன் ஒரு கணவனை, குழந்தைகள் பெற்றோர்களை, பெற்றோர்கள் குழந்தைகளை, என் புள்ள நல்லவன், என் அம்மா நல்லவன், என் அப்பா நல்லவன், என் புருஷன் நல்லவன், என் பொண்டாட்டி நல்லவன்னு சொல்ற பட்டத்தை வாங்கிக்கிட்டு செத்துப்போம். நல்லவன் சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, நான் இன்னைக்கும் சொல்வேன் எங்க அப்பா நல்லவர். ஒருபோதும் அவர் வெறுப்பையும் பகைமையும் என் மனதிலே விதைத்ததே இல்லை. படி பாப்பா படி. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். திருமந்திரம் சொன்னேன்ல, ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறேன். காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மார்க் 4வது அதிகாரம் ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. 7 வசனங்க, 7 வசனம். நாம தான் படிக்க மாட்டோமே, உங்க புக்கு இல்ல. என்ன சொல்றது பாருங்க, சொல்லட்டுமா? அனுமதி உண்டா? விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். இளைஞர்கள் கவனம், பைபிள் விதைகள் என்று சொல்வது விதைகளை அல்ல, உன் வாழ்க்கையை, உன் எண்ணங்களை, உன் வாழ்க்கையின் நாட்களை, உன்னுடைய சக்தி நிலையை, உன் கனவுகளை. விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியில் சிந்தின, பறவைகள் அதை பட்சித்து போட்டன. சில விதைகள் பாறைகளில் விழுந்தன. கவனம், பாறைகளில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முட்களில் விழுந்தன, முட்கள் அடர்த்தியாக நெருக்கடிக்கப்பட்டு அழிந்தன. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் எஜமான். உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை என்பது விதைகள். அந்த விதைகளை கவனம் இல்லாமல் பறவைகள் பட்சிக்க விட போகிறீர்களா? அதிகம் ஆழம் இல்லாத பாறைகளில் விதைக்க போகிறீர்களா? அல்லது முட்களான புதர்களில் போட போகிறீர்களா? அல்லது நல்ல நிலங்களில் விதைக்க போகிறீர்களா? இப்படி பேசுகிறது பைபிள்.
நான் யோசித்து பார்க்கிறேன், வாழ்க்கை எனக்கு சொற்களை தருகின்ற பொழுது அந்த சொற்களிடம் இருந்து நான் அறத்தை கற்றுக்கொள்கிறேன். குறள் எனக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, ராமாயணம் எனக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, திருக்குரான் எனக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை எப்ப குரான்ல ஒரு வார்த்தை இருங்க, அற்புதமான சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாங்க. தண்ணிக்கும் காசுக்கும் கேள்வி இருக்குங்க, கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா பாவக்கணக்கு. காசுக்கான கேள்வி என்ன தெரியுமா? பா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்க, ரெண்டே கேள்வி, எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவு பண்ண, கணக்கு கொடு. தான் குரான். நாம் நல்வழியில் நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், இஸ்லாமியர்கள் நிறைந்த அவை தானே, நானும் முஸ்லிம் தான். யாரையும் பார்த்த உடனே முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க? ஒருத்தருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பொருள்? இல்ல, உனக்கு இறைவனின் அருளினால் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. தெரிஞ்சுக்கலாம், ஒன்னும் தப்பில்லை, ஒன்னும் தப்பில்லையா, நீங்க தெரிஞ்சுக்கணும். யாரையா சந்திச்ச உடனே இறைவா இவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்னா அதான் அர்த்தம். அவங்க திருப்பி சொல்வாங்க வாலைக்கும் அஸ்ஸலாம். வாலைக்கும் அஸ்ஸலாம்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எனக்காக ஸலவாத்து சொன்னீங்கல்ல, உங்கள் மீதும் சாந்தமும் சமாதானமும் உண்டாகட்டும். நான் இப்படி சொன்னேங்க, என் அண்ணன் கேட்டார் எனக்கு, என்னம்மா பதில் சொல்லு அப்படின்னு. நான் இது பதில் சொன்னேன், ஐயா சொன்ன பதில் சொன்னேன், உன் மீது சாந்தமும் சமாதானம். எங்க அண்ணன் பல்லார்னு அறையிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருங்க. நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, சாந்தமும் சமாதானமும் உண்டாகுக அப்படின்னு உண்டாகிறதுக்கு? அப்போனா அது என்னன்னு கேட்டேன். நீ ஒருவரை பார்த்தவுடன் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாய், இறைவா நான் சந்திக்கிறேன் இந்த மனிதரின் வாழ்க்கையின் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதாக என்பது பிரேயர். உங்களை பார்த்தவுடனே நான் பிரார்த்தனை பண்றேன், உங்கள் வாழ்க்கை சாந்தமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நான் செய்யும் பிரார்த்தனை தான் நான் உங்களுக்கு செலுத்தும் ஸலவாத். ஒன்றை புதிய கோணத்தோடு புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கை அர்த்தங்கள் வித்தியாசமாக வந்து சேர்கின்றன. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்றாங்கல்ல, கோபுரம்ங்கிறது வேற எதுவும் கிடையாது, இறைவனின் திருப்பாதம். உள்ள போய் தரிசிக்க முடியாதவர்கள் அவன் பாதத்தை பார்க்க வேண்டுமா, கோபுரத்தை பார் என்று சொல்லி கோபுரத்தை உயர்வாக வைத்தார்கள் தமிழர்கள். நமக்கான வாழ்க்கையில் கோபுரத்தில் எதுக்கு கலசம் வைக்கிறாங்க? கலசத்துல என்ன வைக்கிறாங்க? வீடு கட்டும் பொழுது வாசலுக்குள்ள என்ன வைக்கிறாங்க? என்ன வைக்கிறாங்க? இப்ப எல்லாரும் நவரத்னம் வைக்கிறோம், நவ தானியங்களை வைக்கணும். ஏன் தெரியுமா? கோபுர கலசத்திலும் வீட்டின் வாசலில் அடி ஆழத்திலும் தானியங்களை விதைக்கின்ற மரபு. இந்த உலகம் கடலினால் அழிக்கப்பட்டாலும் பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு மண் இந்த விதைகளை பாதுகாப்பாக வைத்து தர வேண்டும் என்பதற்காக மண்ணிற்கடியில் அடுத்த தலைமுறைக்கு விதைகளை விட்டு சென்ற பரம்பரை நம் பரம்பரை. கோபுர கலசம் ஏன் தெரியுமா? எல்லாம் அழிஞ்சிருச்சு, மண்ணில எதுவுமே கிடையாது என்றால் கோபுரத்திற்கு மேல் இருக்கக்கூடிய கலசத்தில் நம் தலைமுறைக்கான விதைகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகின்ற மரபு தமிழ் மரபு. இவ்வளவு அழகான தேசம் இந்த தேசம். இந்த தேசத்துல தாங்க பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தின்னு சொல்லிக்க முடியும், உலகத்துல வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? இந்த தேசம் ஒற்றுமையில் சிறந்த நாடு, சொல் அறத்தில் பொருள் அறத்தில் வாழ்க்கையில் சிறந்த நாடு இந்த நாடு. இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு ஒரு தலைமுறைக்கு உண்டு. அந்த தலைமுறை சரியாக அதை செய்வதில்லை. காரணம், வச்சுக்கிட்டு அவங்க வஞ்சனை செய்யல, அவங்களுக்கே தெரியல. தெரிகிற முயற்சியிலும் இந்த தலைமுறை ஈடுபடவில்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு.
கொள்ளிக்கட்டை நமக்கு நாமளே வச்சுக்கிற தீ. எவ்வளவு அநியாயம் இது! 24 hours. எங்க கீழே விழுந்தா கை அடிபட்டுச்சா கால் அடிபட்டுச்சான்னு பாக்குறது இல்லைங்க, போனுக்கு அடிபட்டுச்சான்னு பாக்குதுங்க. என்ன பண்றது இதுகளை? அவனை கை காட்டாத நீ. நானும் கேட்டேன் சார், இந்த ஆம்பளைங்க எதுக்கு கையிலேயே வச்சிருக்குது? நீங்க பாருங்களேன், வீட்டில் அப்பாக்கள் ஒருத்தராவது போன் இல்லாம இருக்கா? இல்லை, என்ன ஒரு சைக்காலஜிக்கல் மேட்டர் ஒன்று சொல்றேன். புதிய பார்வைன்னு பேரை வச்சு என்ன வேற கூப்பிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தான் போவேன் நான். பாத்ரூம் போகும்போது கூட எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன், உளவியல் மருத்துவர்கிட்ட, ஏன் ஆம்பளைங்க பாத்ரூம் போகும்போது கூட போன் எடுத்துட்டு? பயமா, தனியா போறது. அது இல்ல பயம், இத தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். பெண்கள் எல்லாம் கை தட்டுவது கேட்கிறதா? உள்ள அவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? என் மகன் ஏதோ ஒரு சுட்டித்தனம் செய்தான், குறும்பு செய்தான். எனக்கு கவலையா இருந்தது. ஒரு தாயா, அது என் மகனுக்கு மட்டுமான அறிவுரை அல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமான அறிவுரையாக நான் சொல்லுகிறேன். எனக்குமான அறிவுரை அது. கேட்குறீங்களா? லேட்டா வரவங்களை வேடிக்கை பார்க்க போறீங்களா? ஆர் யூ வித் மீ? என் கிளாஸ்ல எல்லாம் லேட்டா வந்தா பின்னால உட்கார சொல்வேன். நான் டிஸ்டர்பே பண்ண விட மாட்டேன் கிளாஸை. இன்னொரு கூடுதல் செய்தி தலைவருக்கும் நம்முடைய பொதுமக்களுக்கும், இது ஆசிரிய பணியில் என்னுடைய வெள்ளி விழா. ஆயிரத்தி 1999 ஆண்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக ஆசிரியரானேன். இப்பொழுது இணை பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையத் கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 25th year. எனக்குமான விஷயமாக சொல்கிறேன். என் தாயாரிடத்தில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன் என் பையனை பத்தி. மா இப்படி பண்றாமா. எங்க அம்மா சட்டுன்னு ஒரு பதில் சொன்னாங்க, வாழ்வரசி. சொன்ன பதில் ரொம்ப சூசகமானது, புரிந்து கொள்வதற்குத்தான் புத்தி வேண்டும். என்ன சொன்னாங்க தெரியுமா? இத சொல்ற நான், உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த துணி இருக்குல்ல, உங்கள் மானத்திற்கான துணி, அதுல முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அவன் சொன்னாங்க, உன் பையன் உனக்கு பயப்படும் வரை இந்த தவறை செய்து கொண்டே இருப்பான். என்றைக்கு அவன் தன் வாழ்க்கை தன்னுடையது என்று தனக்கு பயப்பட தொடங்குகிறானோ அப்பொழுதுதான் அவன் இந்த தவறை செய்யாமல் இருப்பான். தன் தவறை செய்யாமல் இருப்பதற்கு தன்னை உணர்தல். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என் வாழ்க்கை என்பது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இளம் வயதிலேயே ஒரு குழந்தை முடிவு செய்தால் அந்த குழந்தையின் வெற்றியை அது நினைத்தாலும் அது தடுக்க முடியாது. ஒருவன் தன்னைத்தானே காப்பது. நான் எப்பவுமே சொல்லுவேன், சீதை செஞ்ச பெரிய தப்பு என்ன? சீதாமா கோட்டைத்தான் ஏங்க, ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மான் வருது, அது வெள்ளி வைர வைடூரியங்களால ஆகி இருக்கு. ஹே ராம், ஐ வாண்ட் தட் டியர் சொன்னியா இல்லையா? அது தப்பு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மான் இருக்காதுன்னு தெரியாதா உனக்கு? ஃபர்ஸ்ட் தப்பு. லக்ஷ்மணன் வந்து சொல்றான், அண்ணி அது பொய்மான். முன்னாலேயே நிக்குது பொய்மானா. லக்ஷ்மணன் எதிர்த்து சொன்னியா இல்லையா? என் தாய் சொன்னாள், நாயக நீயே பற்றி நல்குமேயால் நீ பிடிச்சு கொடு. லக்ஷ்மணன் சொல்றான், வேணாம் நான் பிடிச்சிட்டு வரேன். புருஷன்கிட்ட ஏதாவது கேட்டா புருஷன் தான் வாங்கி தரும். சொன்னியா இல்லையா? போன உடனே மாரிசன் அவன் சொன்னான், நீ சீதையை கூட்டிட்டு போ, நான் போய் மானை பிடிச்சிட்டு வரேன்னு. மான் வந்து ராவணனுடைய மாமன், மான் வடிவத்தில் வந்தான் அரக்கன் மாரீசன். கொன்றான் ராமன். சாகும் போது
லக்ஷ்மணா சீதான்னு ராமன் வாய்ஸ்ல குரல் கொடுத்துட்டே செத்துட்டான். சீதா அதை நம்பினா. லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணி அது மாயக்குரல், மாயமான் குரல், எனக்கு தெரியும் அண்ணி. ராஜா ராமன் எப்பொழுதும் அப்படி இறக்க மாட்டான், உனக்கு ஜானகி ராமனைத்தான் தெரியும், கோதண்ட ராமனை எனக்கு தெரியும் அண்ணி, நீ நம்பாதே என்று சொன்ன பொழுது நம்பினாயா? இதெல்லாம் செஞ்சது தப்பு இல்லையா? கோட்டை தாண்டது தப்பா? நீங்க மட்டும் கோட்டை தாண்டது இல்லையோ? அப்பா போட்ட கோட்டை அம்மா தாண்டது இல்ல? இதோ பிரின்சிபல் பழனி சார் போடுற கோட்டை டீச்சர்ஸ் தாண்டது இல்ல? நீங்களும் தான் குழந்தைங்களுக்கு கோடு போடுறீங்க, அதுங்க தாண்டது இல்ல? நானும் தாண்டுவேன் தான். சொல்லட்டுமா? லக்ஷ்மணன் போகும்போது, அண்ணி நான் வரும் வரைக்கும் இந்த கோட்டை தாண்டாதே அப்படின்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு போனான். அதான் அந்த கோடு. வரான் ராவண, சீத்தை நிக்கிறா, பிச்சான் தேயின்னா, சுவாமி உள்ள வாங்க சாப்பாடு கொடுக்குறேன். நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, நீ தான் இங்க வர முடியுமே தவிர நான் அங்க வர முடியாது, தாயி சோறு போடுனா. அவ வெளியில வந்து சாப்பாடு போட்டான், அவ்வளவுதான். கோட்டு தாண்டது குற்றம், கோட்டு தாண்டது குற்றம், கோட்டு தாண்டது குற்றம்ங்கிறியே, அதுக்கு முன்னால செஞ்ச அத்தனை பாவங்களால் தானே அந்த கோடு வந்தது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் சொல்ற புதிய பார்வை இதுதான். ஒருவேளை சீதை லக்ஷ்மணன் கோடு போடாமல் தனக்குத்தானே கோடு போட்டு ராமனும் லக்ஷ்மணனும் வரும் வரைக்கும் நான் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் அவள் அந்த கோட்டை தாண்டி இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ போடுவதால் தான் தாண்டுகிறோம். உனக்கு நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் புதிய பார்வை. The only person under the sky will help you is you. தற்கொலை செய்யறதுக்கு ஒருத்தன் போறான், யாருங்க காப்பாற்ற முடியும் அவனை? அவன் மனதிற்கு அவன் தான் ஆறுதல். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும் என்றால் அவனால் தான் அவனை காப்பாற்ற முடியுமே தவிர மற்ற யாராலும் அவனை காப்பாற்ற முடியாது என்கின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது அவன் சுயம்புவாக வருகிறான். யார் சொல்லும் தேவைப்படுவதில்லை. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், சொற்களுக்கு புதிய அர்த்தங்கள் உண்டு. நமக்கு முன்னால் பழைய முன்னோர்கள் போட்டு விட்டு போன அதே சிந்தனையிலேயே நாம் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு படி, கஷ்டப்பட்டு படி, அப்படிதான் சொல்றாங்க தம்பி. கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்ட்டான். அவன் கஷ்டம் அவனுக்கு. 10வது படிக்கும்போது என்னடா சொல்றாங்க, 10வது மட்டும் படிச்சிரும், வாழ்க்கையில பட்டொளி வீசி பறக்கலாம். அப்புறம் 11 படிச்சிடுறா போர்டு, அப்புறம் +2. குழந்தைங்கள ஐஸ்கிரீம் கூட சாப்பிட விடுறது. எக்ஸாமினேஷன் வருது, தொண்டை கட்டிக்க போகுது. தொண்டை கட்டிக்கிட்டா என்ன, எக்ஸாம் கையில் தானே எழுத. +2 முடிச்சிட்டான், அப்புறம் நீட்டு, காலேஜு. நான் டீச்சர், காலேஜ் டீச்சர். நீ காலேஜை முடி, அப்போ இருக்குது உனக்கு. 10th +2 காலேஜ்லாம் இல்லை. பெருங்கடல் அது வாழ்க்கை என்பது. அந்த கடலில் நீந்தக்கூடிய கப்பல், அந்த கப்பல் துறைமுகத்தில் தயார் செய்யப்படுகிறது. அந்த தயார் செய்யப்படக்கூடிய அந்த கப்பல் தான் 10, 12 இந்த +2 அப்புறமா இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம். துறைமுகத்தை விட்டு கிளம்பும் பாருங்க, அப்போ அது ஆழ்கடலை சந்திக்கும். அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய பயணத்தை சமாளிப்பதற்காக துறைமுகத்தில் கட்டப்பட்ட அந்த காவல் தான் அதை அந்த நடுக்கடலில் காப்பாற்றும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சு என்ன பண்ண போறேன்? படிக்காத மேதைகள் இல்லையா? இப்படி பேசி நிறைய பிள்ளைகள் சுத்துதுங்க. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீ படிச்ச படிப்புக்கு வேலை செய்யாத, ஆனா படிச்சிரு. படிச்சுட்டு முடிவு செய், எனக்கு படிப்பு, இந்த படிப்புக்கான வேலை வேணான்னு. ஏனென்றால் ஒரு குழந்தை எதற்கு நான் படிக்க வேண்டும் என்று கேட்கிறது என்றால், என் அன்பானவர்களே மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், நம் மூதாதையருக்கு கல்வி வழங்கப்படாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த தலைமுறை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறைக்கு நாம் கல்வி கொடுத்து விட்டால் வரும் தலைமுறை இந்த கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது அடுத்த தலைமுறையை தன்னுடைய வழியிலே செலுத்தி கொண்டு செல்லும். குழந்தைகளுக்கு நாம் எதை சொல்லி தருகிறோம்? ஒரு சொல்லுக்கு நான் பொருள் சொல்கிறேன், புதிய பொருளை சொல்கிறேன். நான் என் குருநாதர்கள் எனக்கு சொல்லி தந்ததை சொல்கிறேன். நான்
எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது என்றால் அந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளனின் மௌனம். கன்னியாகுமரியில் 3 கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தில் தங்கியிருக்கும் அமைதி, அந்த கடல்களின் உச்சங்கமத்தில் கலந்திருக்கக்கூடிய அமைதிதான் வாசிக்கின்ற பொழுது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். அது உன்னுடைய மனதிலே சிந்திப்பதற்காக அவர்கள் விட்டுவிட்டு சென்ற இடைவெளி என்பதனை புரிந்து கொள். கொற்றவை எழுதினார் ஜெயமோகன். ஜெயமோகனுடைய முன்னுரையை நான் வாசிக்கிறேன். இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை எடுத்து ஜெயமோகன் கொற்றவை எழுதுகிறார். கொற்றவையை நான் அப்படி வாசித்திருக்கிறேன். அதில் அவர் தந்திருக்கக்கூடிய சூசகமான சொல் என்ன தெரியுமா? நான் எங்கிருந்து இந்த கதையை எடுத்தேன்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுகின்ற பொழுது அவர் சாதித்த சில மௌனங்களில் இருந்துதான் இந்த கதையை நான் எடுத்தேன். மௌனங்களுக்கு அர்த்தம் உண்டு. ஹலோ ஹலோன்னு சொல்றோம்ல இன்னைக்கு. யாரு தெரியுமா அந்த ஹலோ? யாரு? மிஸ்டர் கிரஹம் பெல்லுடைய மிஸ்ஸஸ். தெரியுமா? அவன் பொண்டாட்டி பேர் அது. கடவுள் பேரை சொல்றதை விட நம்ம எல்லாருமே அவன் பொண்டாட்டி பேரை தான் சொல்லிட்டு சுத்துறோம். ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி சிக்னேச்சர் போட்டான் பாருங்க. ஒரு வீட்டை நம்ம பேர்ல எழுதி வைக்கிறது இல்லை. அவன் வரலாறையே அப்படியே எழுதி வச்சுட்டு போட்டான். வாழ்க்கை முழுக்க உன் பேரை சொல்லிட்டு இருப்பாங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னாங்க, தன்னுடைய 11வது வயதில் அம்மா தந்த கோதுமை செடியை எடுத்துக்கொண்டு போய் கோதுமை விதைத்துவிட்டு 3 மாதம் அந்த கோதுமை செடியில் கால் காது வைத்து அதை கேட்டு கேட்டு அந்த கோதுமை செடியை வளர்த்து அவன் டைரியில் எழுதி வைத்தான். எங்கோ பேசினால் எங்கோ பேசுவதற்கான அந்த ஒளிக்கற்றைகளை கண்டுபிடித்த கிரஹம் பெல் தன்னுடைய டைரியில் முதலில் எழுதி வைத்தது, கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லை. மௌனத்திலிருந்து தொடங்குகிறான் அவன். ஏனென்றால் நான் இங்கே பேசுவது உங்களுக்கெல்லாம் மௌனமாக கடந்து யாரோ ஒருவர் காதிலே அது ஒலிக்கிறது என்றால் அந்த மௌனத்தை கடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டம், அதற்கு பெயர்தான் கல்வி என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த பயணத்தை கடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? எப்படியான விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது? நான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் என் பேச்சை நிறைவு செய்வேன். மருமகள் மீது பயத்தோடு ஒரு மாமியார் கால் நடுங்க உட்கார்ந்திருக்கிறார். அவருக்காகவே 10 நிமிடத்தில் முடிக்கிறேன். சந்தோஷமா சிரிக்கிறார். மருமகள் முறைத்து பார்க்கிறாள். ராமாயணத்தை படிச்சோம்ல, இன்றைய ஆண் பெண் எல்லோருக்கும் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இங்க ஜெயிக்கணும்? எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? எல்லாருக்கும். கை தூக்காதவங்களுக்கும் தெரியும் ஜெயிக்கணும். இல்ல, வெற்றி ருசி சாதாரணமானதா? வெற்றி ஜெயிக்கணும்னா ஒரே காரியம் இன்னிலிருந்து பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. கவனத்தை ஒருபோதும். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், தியானம் என்பது என்ன தெரியுமா? சமையல் செய்கின்ற பெண்கள் உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது இருக்கும் மனநிலை தான். உப்பை போடும்போது வேற ஏதாவது நினைப்போமாமா? நினைச்சா உப்பு அளவு மாறிடும்ல. அதுக்கு பேர் தான் தியானம். இந்த கவனத்துடன் இருப்பது. கவனத்துடன் இருக்கின்றவர்களை எதனாலும் வெற்றி கொள்ள முடியாது. எதனாலும் வெற்றி கொள்ள முடியும். நீ முடிவு பண்ணிட்டல்ல. மிகப்பெரிய விஷயம் இது நான் சொல்ல போவது. ராமாயணத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பிங்க? 4. சட்டுன்னு சொல்லுங்க, டீச்சர் தானே. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். பிழை திருத்துவோம். பிழையா சொன்னா திருத்தி கொடுத்துருவோம். வேலையே. பயப்படவே பயப்படாதீங்க. 4 அண்ணன் தம்பிங்களா? பேர் என்ன? கடகடன் சொல்லுங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சகாதேவன். எப்பவுமே இந்த குழப்பம் இருக்குங்க.
என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? 4 பேரும் தசரதனுக்கு பிறந்தவங்க தானே. 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு புகழ் இருக்குன்னா, முக்கியமா புகழ் தர்மனுக்கு, அர்ஜுனனுக்கு, பீமனுக்கு இருக்கும். மத்த 2 பிள்ளைகளை விட்டுருவோம். நகுலன் சகாதேவன். அக்கா 4 பேர் சொல்லும் போது ராமன், லக்ஷ்மணன், பரதன், சகாதேவன்ட்டாங்க. சகாதேவன் ராமாயணம் இல்ல, மகாபாரதம். தெரியாதுங்க நமக்கு, அவ்வளவு ஒன்றும் ஃபேமஸ் இல்லை. இப்ப நான் சொல்ல போற ஆளு அவன் பேர் சத்ருக்னன் சார். 4வது ஆளு சத்ருக்னன். நமக்கு ஏன் தெரியுமா இந்த பெயர்கள் எல்லாம் தெரியல? முதல்ல மாதிரி தெருக்கூத்து இல்ல, முதல்ல மாதிரி பாரம்பரிய இசையோ பாரம்பரிய கலையோ நமக்கு இப்பொழுது இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் ஏதோ திரைப்படத்தில் வரக்கூடிய விஷயங்களைத்தான் உண்மையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம் பாரம்பரியத்தை பற்றி யாருமே கவலைப்படுவதே இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவர்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், ஆனால் மக்கள் கவலைப்பட வேண்டும். மக்கள் கவலைப்பட வேண்டும். 4வது பேர் சத்ருக்னன். நான் இந்த 3 பேரை பத்தி சொல்ல போறது இல்ல, சத்ருக்னன் பத்தி சொல்ல போறேன். சத்ரு அப்படின்னா புதிய பார்வை, அறம் வெல்லும். சத்ருனா பகையா. இப்போ எல்லாருக்கும் பேர் இருக்கா? எத்தனை பேருக்கு தாம் பேருக்கு அர்த்தம் தெரியும்? இன்னைக்கு போயாவது தெரிஞ்சுக்கோங்க. என்ன பேர்ல தான் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார். பர்வீன்னா 7 நட்சத்திரங்கள், 7 நட்சத்திரங்களின் கூட்டத்துக்கு பர்வீன்னு பேரு. சுல்தானானா அரசி, 7 குயின் ஆஃப் 7 ஸ்டார், 7 நட்சத்திர கூட்டங்களின் அரசின்னு பேர் வச்சார் எங்க அப்பா எனக்கு. கை தட்டுறதுல உங்க பேர்லயும் பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்கு. அழகான அந்த அர்த்தத்தோடான பெயர்கள். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன அறிமுகப்படுத்தினார்ல ஒரு சார், அவர் கையில எனக்கு ஒரு புக்கு கொடுத்தார்ல, வேகமா அறிவிச்சுட்டு போயிட்டார். அது அவருடைய யாத்திரை, கர்ம யாத்திரையின் விளைச்சலால் வந்த புத்தகம். என்ன நோக்கமோ அவருடைய பிறப்பின் நோக்கத்தில் ஒரு புள்ளி அங்கே போய் சேர்த்து இருக்கிறது உங்களை. ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு உண்டு. இதோ பழனி சார் இங்க தலைவரா உட்கார்ந்து இருக்கிறார், கோமதி ஸ்கூலுக்கு பிரின்சிபலா உட்கார்ந்து இருக்கார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. அந்த ஸ்கூல்ல டீச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கம் உண்டு. புதிய பார்வையில் உறுப்பினர்களாக இருக்கிற நோக்கம். இயற்கை நோக்கம் இல்லாமல் யாரையும் இந்த பூவுலகத்தில் படைப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் நானும் இங்கே வர இல்லை. என் பேச்சை கேட்பதற்காக வந்த உங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, அது இறை தீர்ப்பு. இந்த சொல்லில் எந்த சொல்லை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இதோ நான் உங்களிடத்தில் இந்த விதையை வீசுகிறேன். சத்ரு என்றால் பகை, க்னன் என்றால் அழித்தவன், பகை அழித்தவன் பேரவனுக்கு. நீங்க ராமாயணத்துல எங்கேயாவது காட்டிருங்க சத்ருகன் ஏதாவது ஒரு போர்ல இருந்தான், குறிப்பே இல்லை. பகையையே அவன் சந்திக்கவே இல்லை. பகை அழிக்க வசிட்டார், அப்படி சும்மா பேர் வச்சுட்டாரா? ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? ராமனுக்கு என்ன நோக்கம்? ராவணனை கொல்வது. லக்ஷ்மணனுக்கு என்ன நோக்கம்? ராமனுக்கு பாதுகாப்பாக தன் வாழ்க்கையில் வாழ்வது, அவன் பின்னால் போவது. மகன் என்பதென்றபடி அல்ல, அடிமையின் ஏவல் செய்தி. அவன் திரும்பி மாநகருக்கு வந்திடில் வா, அல்லது முன்னம் முடி என்று சொன்ன சுமித்திரையின் சொல். அந்த சொல்லில் தானே போனாம பரதன். ராமனினுடைய பாதுகையை பாதுகாத்த அவன் ராஜ்யத்தை அவனுக்கு திருப்பி கொடுக்கும் கடப்பாடு. சத்ருகனுக்கு என்ன வேலை தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுக்கான மனநிலை எப்படி இருந்ததோ தெரியல என் உறவுகளே. இந்த சகோதரி 1000 மைல்களுக்கு அப்பாலில் இருந்து வந்து உங்கள் சிந்தனையில் இந்த வார்த்தைகளை தந்துவிட்டு போகிறேன். வல்ல இறைவன் உங்களை வழிபடுத்த வேண்டும். நான் எப்படி இந்த கருத்தை புரிந்து கொண்டேனோ அந்த கருத்தின்படி ஒரு ஆசிரியத்தன்மையோடு இதை நான் சொல்கிறேன். பேரன்பும்
பெருங்கருணையும் கொண்டு சொல்கிறேன். காளிதாசன் சொல்றான், கோசலை, சுமித்திரை, கைகை 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. குழந்தை பெத்துக்கணும், யாகம் நடக்குது. அந்த அவி உணவு எடுக்கிறாங்க, யாகத்துல கோசலை கொடுக்குறாங்க. கோசலை குடிச்சிட்டா, மிச்சம் இருக்கு, குடிக்க முடியல. சுமித்திரிட்ட குடிச்சிட்டா, சுமித்திரை குடிச்சிட்டா, வச்சுட்டு இன்னொரு அவி உணவு வருது. கைகை குடிக்கிறா, மிச்சம் வச்சுட்டா, குடிக்க முடியல, சுமித்திரை கொடுத்துட்டா. அப்புறமா அவி உணவு வரல, 3 பேருக்கும் கர்ப்பம் உண்டானது. கோசலைக்கு ராமன், கைகைக்கு பரதன். கோசலை வெச்ச மிச்சத்தில் பிறந்தவன் லக்ஷ்மணன், பரதனுக்கான மிச்சத்தில் பிறந்தவன் சத்ருக்னன். இப்படி காளிதாசர் சொல்கிறார். 2 குழந்தைங்களை பெத்துட்டு அந்த அம்மா ஒன்னு ராமனுக்கும் ஒன்னு பரதனுக்குமா கொடுத்துருச்சு. இப்போ சொல்லுங்க, லக்ஷ்மணனுடைய நோக்கம் ராமனுக்கு பின்னால் செல்வதென்றால் சத்ருக்னனுடைய நோக்கம் பரதனுக்கு பின்னால போறதா? லக்ஷ்மணனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ராமன் அண்ணன், அவன் பின்னால போறது ஜாலி, சாமி நாராயணன். பரதன் யாரு? ராமன் இருக்க பரதனுக்கு பின்னால் போகிறது எவ்வளவு கஷ்டம். முடியுமா? அந்த இலக்கு முடியுமா? ஆனால் இயற்கை இறைவன் உங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு தந்து விட்டார், பரதனுக்கு பின்னால் தான் உன் வாழ்க்கைன்னு. அப்போ பரதனுக்கு பின்னாலான வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்க போவது எது? எது எது சொல்லவா? ராம சௌந்தரியம். ராமன் அப்படி பார்த்துட்டாங்க யாராவதுனா அவனை தவிர யாருக்கும் அடிமை செய்ய முடியாது. அப்படி ஒரு சௌந்தரியம் அவன். அதனால்தான் காந்தியடிகள் கீழே விழுகின்ற பொழுதும் கூட ராமராஜ்யம் வர வேண்டும் என்ற ராம் என்கின்ற சொல்லோடு கீழே விழுந்தார். ராமராஜ்யம் தான். ராமனுடைய முகத்தை பார்க்காமல் வாழவே முடியாது. ஆனால் சத்ருக்னன் என்ன செய்தான் தெரியுமா? இறைவன் இயற்கை தனக்கு என்று தந்த பரதனுக்கு பின்னால் தன் வாழ்க்கையை வாழக்கூடிய இலக்கை முறியடிக்கக்கூடிய பகை ராம சௌந்தரியம். கம்ப ராமாயணமும் வால்மீகி ராமாயணமும் சொல்கிறது, ராமனை நிமிர்ந்து பார்க்காமலேயே சத்ருக்னன் பரதனுக்கு ஏவல் செய்து வாழ்ந்து மடிந்தான். கடைசி வரைக்குங்க. நான் இப்படி சொல்றேன், இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இலக்கை வெல்வதற்காக உங்கள் மத்தியில் எது வேண்டுமானாலும் வரட்டும், அது ராம சௌந்தரியமாகவே இருக்கட்டும். உங்கள் இலக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர உங்கள் இலக்கை முறியடிக்க வருகின்ற எதுவும் பகை என்று நினைத்து முன்னேறு என்று சத்ருக்னன் எனக்கு சொல்லித் தருகிறான். என் வாழ்க்கையை நான் செலுத்துவதற்கு, என் இலக்கை நான் அடைவதற்கு எது தடையாக வந்தாலும், அது காதலாக இருக்கலாம், அது ஏதேனும் ஒரு போதையாக இருக்கலாம், என் பாடத்தை நான் படிக்க முடியாமல், என் வேலையை நான் வாங்க முடியாமல், என் வீட்டை நான் கட்ட முடியாமல், என் தாய் தந்தையரை நான் பார்க்க முடியாமல், எது தடையாக வந்தாலும் அது எனக்கு பகை என்று நினைக்கக்கூடியவன் சத்ருக்னனாக வாழ்கிறான். ராமனை அறிமுகப்படுத்திய இதே நாடுதான் சத்ருக்னையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது புதிய பார்வை. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. வாய்ப்புகளை யார் ஒருவர் வெற்றிகளாக மாற்றிக்கொள்கிறோமோ அவர்கள்தான். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த இயக்கத்தை நான் பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? எந்த இயக்கமும் இந்த நாட்டில் தலைமுறைக்கானது, தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கானது. அதற்காகத்தான் மாணவர்களுக்கு பரிசு தருகிறார்கள். அடுத்த முறை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு தருகிறேன். ஆசிரியர்களுக்கு மட்டும் முதல் பரிசு வாங்கக்கூடிய குழந்தை இருக்குல்ல, அதை எவ்வளோ கொஞ்சம் கொண்டாடுறீங்க. அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருச்சு இல்ல, அப்புறம் என்ன திரும்பி திரும்பி அதையே கொண்டாடுறீங்க?
யாரை கொண்டாடுங்க தெரியுமா? டீச்சர்ஸ். அட்டெண்டன்ஸ்ல பாருங்க, உங்களுடைய மார்க் ரிஜிஸ்டர்ல பாருங்க, யாரெல்லாம் ஃபெயிலா போவான், யாரெல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போவான் அப்படின்னு சொன்னவெல்லாம் பாஸ் பண்ணிட்டானோ அவனை எடுத்து கொண்டாடுங்க. அவனை கூட்டிட்டு வாங்க சபைக்கு. ஏங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணுமே படிக்கலைங்க, 10th 65 மார்க் வாங்கி பாஸ் பண்ணாங்க. இவன் நினைச்சா பெரிய ஆளா வரலாம். கவனச்சிதறினால் வாழ்க்கையில் இவன் சில விஷயங்களை தவறவிட்டான். இன்றைக்கு இவனுக்கு கவனம் கிடைத்திருக்கிறது, இவன் வந்திருக்கிறான். அடுத்த முறை +2ல இவன் மாநிலத்தில் முதலாவதாக வருவான் என்று சொல்லி அவனை பாராட்டி பாருங்கள். அந்த குழந்தை மிகப்பெரிய உச்சங்களை அடையும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களையே தான் கொண்டாடுவீங்களா? தாழ்ந்து பிறழ்ந்து கீழே போகின்ற மனிதர்களை தூக்கி பிடிப்பது நம் கடமையாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சமீபத்தில் இந்த மொபைல்ல ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். என் உடலை, என் உள்ளத்தை, என் ஆன்மாவை அசைத்த அந்த காட்சியை கடத்தி விட்டு போகிறேன். இந்த பெரியவங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த முதியவர்களுக்கெல்லாம் நாம் மரியாதை செய்கிறோம் தெரியுமா? இந்த முதியவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்காக எதை செய்து தளித்திருக்கிறார்கள்? எதை செய்து இவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள்? இவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்திருக்கிறது? எதுவாக இருந்திருக்க வேண்டும்? நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பாடத்தை சொல்கிறேன். அது ஒரு 30 செகண்டுங்க. அந்த ரீல்ஸ் ஒரு 30 செகண்ட். பார்த்ததிலிருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னால தாங்குற அளவுக்கு நான் சொல்லுவேன். இந்த மூத்தவர்கள் எல்லாம் அவர்கள் தான், நான் அவள் தான். 30 செகண்ட். ஒரு பெரிய ஆறு போகுது. ஒரு வெள்ளைக்காரன், அவன் பின்னால பேக் பேக் வச்சுட்டு நடந்து வரான். ஒரு ஆறு, அந்த ஆறை கடக்கிறான். அவனுக்கு பின்னால ஆத்துக்கு ஓரத்துல ஒருத்தன் கேமரா வச்சுட்டு நிக்கிறான். இவன் என்ன பண்றான்? ஒரு பாறையில உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய பேக் பேக்கை திறக்கிறான். பேக் பேக்கை திறந்து இலை இலையா உள்ள இருந்து எடுக்கிறான். இலை எடுத்து அதை பின்றான். அப்படி போர்வையா போத்திக்கிட்டான். ஒரு மரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு கேமராவை செட் பண்றான். என்ன காட்ட போறான்? முன்னால ஒரு மரம், ஆறு ஓடிட்டு இருக்கு. 12 செகண்ட் முடிஞ்சது. 6 செகண்ட்ல நிறைய பறவை வந்து உட்காருது மரத்துல. ஒரு பெரிய பறவை வருது, நல்லா வருது பறவை வந்து உட்காருது. மறுபடியும் பறந்து தண்ணி கிட்ட வருது, போய் மறுபடியும் உட்காருது. மறுபடியும் வருது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் போய் உட்காருது. அப்புறமா கொஞ்ச நேரம் தண்ணி கட்டியே அடிச்சுக்கிட்டே இருந்து உள்ள நுழைஞ்சி சளுக்குன்னு இவ்வளவு பெரிய மீன் எடுத்துருச்சு. நேரம் அவ்வளவுதான். 22 செகண்ட் முடிஞ்சது. 8 செகண்ட் எடுத்துட்டு வந்து அந்த வாயில இருக்கிற அதை கவுனது காலில் வச்சிருச்சு. இந்த கண்ணாலையும் இந்த கண்ணாலையும் இப்படி அந்த மீனை பார்க்குது. அந்த மீன் வால் துடிச்சுக்கிட்டு இருக்கு, வாய் திறந்து மூடிட்டு. காலை இப்படி பிடிச்சது. என்ன நினைச்சதோ, கண் பார்வை இப்படியே இருந்த கண்ணு இப்படி பார்வை இப்படியே வருது. அதுக்கு வாயில மறுபடியும் எடுக்குது. நேரா பறந்து வந்து எங்கிருந்து எடுத்துச்சு அங்கேயே போட்டுருச்சு. 24 செகண்ட் 25 செகண்ட் முடிஞ்சது. அந்த கேமரா என்ன பண்ணிச்சு தெரியுமா? தண்ணிக்குள்ள போட்டாங்க. அவன் தண்ணியில தெரியுதுங்க கேமரா என்ன ஆகுதுன்னு. மீன் உள்ள நுழைஞ்சி அந்த போயிட்டு வந்ததுல அந்த பதட்டத்துல அது சல்லுன்னு உள்ள போகுது. அதுக்கு உயிர் வந்து மறுபடியும் இப்படி தள்ளி இப்படி இப்படி வருது. மேலே வந்து நிற்குதுங்க. 28வது செகண்டுங்க. 29வது செகண்ட்ல அதனுடைய பின்பகுதியிலேருந்து முட்டையா வருதுங்க. 30வது செகண்ட் முடிச்சிட்டாங்க. அந்த பறவை என்கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா? எனக்கு பசிக்கும் போது நான் மீன்களை சாப்பிடுவேன், ஒருபோதும் தலைமுறையை சாப்பிடுவதில்லை. தலைமுறைக்கு ஏதேனும் மிச்சம் வையுங்கள். அவர்களுக்கு என்று நாம் எந்த உலகத்தை விட்டு போக போகிறோம்? நம் மூதாதையர்கள் என்ன நமக்கு விட்டு சென்றார்கள்? அவர்கள் பார்த்த மலை, அவர்கள் பார்த்த கடல், அவர்கள் சுவாசித்த காற்று, அவர்கள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இந்நாடு, இதை மிக பாதுகாப்பாக மிக சிறப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்துகின்ற அந்த அறம், அதுதான் இந்திய திருநாட்டின் இறையாண்மை. அறம் வெல்லும், பாவம் தோற்கும், பாவம் தோற்பதை இந்த உலகம் காணும். இதுதான் இந்திய தேசத்தின் எந்நாளுமான புதிய பார்வை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி,
வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.